ஹாய் வெல்கம் ஆல் 2025 வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஜிகே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எஸ்ஏ எக்ஸாமுக்கு டோட்டலாக 140 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து 80 கொஷின்ஸ் வந்து ஜிகே இருக்கும். இந்த 80ல் வந்து சோஷியல் இருக்கும், அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நம்ம பொது அறிவு வகுப்பில் இந்த 80 கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 5000+ கொஷின்ஸ் வந்து வீடியோவாகவும் அதுக்கப்புறம் பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓப்பன் கோட்டாக்கு கண்டிப்பாக 75+ வந்து எடுத்துடலாம் 80க்கு. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு கண்டிப்பாக 25 வந்து டச் பண்ணிடலாம் 30க்கு. சரிங்களா, இது வந்து கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக நான் சொல்கிறேன். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் இன்னும் நம்ம வந்து அதிகமாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு சாம்பிள் கிளாஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே டவுட் இருக்கும் 5000+ MCQனா கிளாஸ் எப்படி இருக்கும்ட்டு அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்லேருந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக கேட்டுட்ருக்கீங்க. அதையும் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, அதாவது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸே நான் உங்களுக்கு வந்து சாம்பிளில் காட்டுறேன் எப்படிலாம் நோட்ஸ் எடுத்திருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஆப்பில் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்பை பற்றியும் எப்படி வந்து லாகின் பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 10 minutes ஜிகே எஸ்ஐ அண்ட் பிசின்னு எஸ்ஐபிசி ஆஸ்பிரன்ஸ் மட்டும் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து எஸ்ஐபிசி ரிலேட்டடாக எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா, அதோட டெலிகிராம் சேனலும் இருக்கும். கீழே வந்து சேனல் 2 நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 கொஷின்ஸ் வந்து ஜிகேல கேட்பாங்களா, அதில் எங்கேருந்தெல்லாம் கேட்பாங்கன்னா 6 to 10th சமூக அறிவியலில் கேட்பாங்க. ஸோ இந்த 6 to 10th சமூக அறிவியல் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸாக நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். இதில் கண்டிப்பாக புக் பேக் கொஷினும் பாக்ஸ் கொஷினும் கவர் ஆகும். இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ், அதனால தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 11th 12th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் பார்ட் வந்து லைன் பை லைனாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆண்டு திட்டம் இருக்குல்ல, 5 year பிளான், அதுக்கப்புறம் டிசீசஸ், இதெல்லாம் நம்ம சிலபஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா 11th 12th ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு 11th 12th புக் பேக்கும் பாக்ஸும் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து MCQ ஃபார்மெட்டில் தான் இருக்கும். சாம்பிள் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஜிகே வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற பார்ட்டு, அதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், முக்கியமான தேசிய நிறுவனங்கள், அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது எக்ஸாம்லேருந்து 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த கோர்ஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். எக்ஸாம்லேருந்து 6 month வந்து நல்லா டெப்த்தாக படிக்கணும், அதுக்கு முன்னாடி 6 month வந்து கொஞ்சம் மேலோட்டமாக படிக்கணும். இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, இதுதான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து 2024 புக் எடிஷனை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு, ரொம்ப இல்லை, சின்ன சேஞ்சஸ் தான். அது ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து 25 to 30 கொஷின்ஸ் வந்து வந்துடும். அந்த வீடியோ லென்த் வந்து 10 to 15 minutes தான் இருக்கும். அந்த வீடியோ கொடுத்துட்டு வீடியோ கூடயே உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டும் போது இதோட ஐடியா வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டோட்டலாக 5000+ MCQ வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இந்த கோர்ஸ் முடியும் போது 100% இதை தாண்டி கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ பொது அறிவுக்கு இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சிச்சு, 6th ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 7th முடிஞ்சிச்சு, 7th ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 8th இன்னும் ஒரு 5 நாள் முடிஞ்சிடும், அதாவது April 1st வீக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம் 6th 7th 8th சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வைப்பேன். இதே மாதிரி 10th முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி கிளாஸ் தான் இருக்கும். அந்த கிளாஸே நீங்கள் வந்து டெஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ 10th முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் 45 days கண்டிப்பாக எக்ஸாமுக்கு 45 days முன்னாடி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அந்த 45 days வந்து 2 daysக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது 2 days முடிச்சுட்டு 6th ஃபுல் டெஸ்ட்டு, திரும்பவும் 2 days கேப் விட்டு 7th ஃபுல் டெஸ்ட்டு, 2 days முடிச்சு 8th ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 days முடிச்சு 6th 7th 8th ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. இந்த ஃபார்மெட்டில் தான் லாஸ்ட் 45 days வந்து உங்களுக்கு 15 to 20+ டெஸ்ட் வந்து 100% இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜிகே கோர்ஸோடு சேர்த்து டெஸ்ட் பேட்சும் இதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் நோட்ஸ் காட்டுறேன். இப்போ இது வந்து 7th ஹிஸ்ட்ரி வந்து மொத்தம் 3 term இருக்குமா, 3 termலையும் சேர்த்து டோட்டலாக 10 lessons இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃப்லேயே நான் உங்களுக்கு வந்து 7th ஹிஸ்ட்ரியில் 10 lesson இருக்குன்னு காமிச்சிருவேன். அதில் இன்றைக்கி வந்து 7th ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல் எந்த லெசன்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிடுவேன். அப்படி ஆரம்பிக்கும் போது இப்போ 7th ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக 10 lesson இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிடிஎஃப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இருக்கும். வீடியோவில் எப்படி இருக்கும்னா நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகுமா, இது வந்து புக் பேக்னு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பாக்ஸ் கொஷின்னா பாக்ஸ்னு மென்ஷன் பண்ணிடுவேன். இல்லை இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாமில் எங்கேயாவது கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். இது வந்து புக் பேக்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட ஆன்சரை வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு மற்ற ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்தால் அதையும் சொல்லிவிடுவேன். ஸோ ஒரு MCQ, அதாவது ஒரு கொஷின் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து 5 கொஷின்ஸ் பார்த்த மாதிரி தெரிஞ்சிடும்.
இப்படி தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 கொஷின்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 100+ டேட்டாஸ் வந்து கையில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதே 7th ஹிஸ்ட்ரி தான். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம்னு இருக்கா. இதில் கொஷின் நம்பர் 16 வந்து சௌஹான் அரசர்களில் தலை சிறந்தவர் யாருன்னு கேட்டிருக்கேன். பிருத்திவிராஜ் சௌஹான், இவர் தான் லாஸ்ட் அரசர்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இவர் ரிலேட்டடாக என்னெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்த்துருவோம். முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் போர் நடந்திருக்கும். முதல் தரைன் போர் இந்த இயரும் இம்பார்ட்டண்ட், இந்த இயரும் இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பிருத்திவிராஜ் வின் பண்ணியிருப்பார், இதில் வந்து முகமது கோரி வின் பண்ணியிருப்பார். இப்படி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். ஒரு கொஷின் பார்த்தோன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கான்செப்ட்டையும் நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன். அதனால தான் ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஸ்கூல் புக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸும் கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8th ஜியாகிரஃபி சாம்பிள் பார்ப்போம். 8th ஜியாகிரஃபியில் டோட்டலாக 3 டேர்ம்லையும் சேர்த்து 6 லெசன்ஸ் இருக்குது. இதில் இந்த ஆசியா மற்றும் ஐரோப்பா இருக்குல்ல, அதோட சாம்பிள் இப்போ பார்ப்போம். ஆசியா மற்றும் ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் ஆசியாவில் தான் இந்தியா இருக்கிறனால ஆசியா மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துப்போம். மற்ற காண்டினென்ட்ஸ், மற்ற கண்டம்லாம் சும்மா மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆசியாவில் வந்து ஆசியாவோட மிக நீளமான நதி என்னன்னு கேட்டிருக்கேன். யாங்ஸி, அது வந்து சைனாவில் இருக்குது, அதோட லென்த்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த யாங்ஸியில் தான் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இதுதான் உலகின் மிகப்பெரியது. நெக்ஸ்ட்டு சீனாவில் வந்து மின்சாரம் வந்து 10% இந்த நீர்த்தேக்கத்துலேருந்து தான் வருதுன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பாக்ஸ் கொஷின். கிளாஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். சரிங்களா, புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதே லெசனில் வந்து புகழ்பெற்ற அங்கோர் வாட் கோயில் வந்து எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேன்னா, இது வந்து பாக்ஸ் கொஷின். ஸோ பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்போடியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த அங்கோர் வாட் ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உலக பாரம்பரிய தலம். இது வந்து கட்டினது யார், சூரியவன்மன் 2, எந்த வருஷம்னா 1100 AD. நெக்ஸ்ட்டு கோயில்களின் நகரம்னு இதை சொல்லுவாங்க. உலகின் மிகப்பெரிய கோயில் இது தான். புக்கில் இருக்கிற டேட்டாவை அப்படியே கொடுத்துருவேன். இதெல்லாமே பாக்ஸ் கொஷின்லாம் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க, 8th வேதியியல். 8th வேதியியலில் டோட்டலாக 7 லெசன் இருக்குது கெமிஸ்ட்ரியில். இதில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் முக்கியமான லெசன், நமக்கே தெரியும். அது வந்து 6th லெசனில் இருக்குது. இதில் கொஷின் நம்பர் 25 பாருங்கள். அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி என்ன ஆகும்? மஞ்சள் நிறத்திலேயே இருக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இயற்கையான நிறங்காட்டி என்னெல்லாம் இருக்குது? மஞ்சள், செம்பருத்தி பூ, லிட்மஸ் தாள். லிட்மஸ் தாள் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? நெக்ஸ்ட் அமிலம்ல அது என்ன கலரில் இருக்கும், காரம்ல என்ன கலர் இருக்கும்? இது ஃபுல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த ஒரே கொஷினில் பார்த்துருவோம். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணும்போது டவுட்டும் இருக்காது. கிளியராக நீங்கள் வந்து ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அப்படியே 25வது கொஷின் இதுவா. 26வது கொஷின் பாருங்கள். ஒரு கார கரைசலில் ஃபினாப்தலினின் நிறம் என்ன? ஃபினாப்தலினில் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 2023 எஸ்ஏ எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்கன்ட்டு. ஸோ இயற்கை நிறங்காட்டி பார்த்ததுக்கப்புறம் செயற்கை நிறங்காட்டி இருக்கா. ஃபினாப்தலின் இருக்குது. அமிலமில் வந்து கலர்லெஸ், காரமில் வந்து இளஞ்சிவப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலமில் ரெட் கலரில் இருக்கும், காரமில் எல்லோவாக இருக்கும். அது 2 கொஷினில் அப்படியே ஃபுல் நிறங்காட்டியை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். கிளாஸ் இப்படி தான் இருக்கும். 6th அப்படியே 8th வரைக்கும். இப்போது 8th ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. ஏப்ரல் 1st வீக் வந்து 8th ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும். கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து June 15 முடிக்க பிளான் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வந்து மே எண்டில் கூட முடிச்சிருவோம். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் பொறுத்து இந்த கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி 9th ஹிஸ்ட்ரி 10th ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸாமுக்கு வேணுமோ கிளியராக எடுத்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வீடியோ கூட டெய்லி PDF ப்ரொவைட் பண்ணிடுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த PDF வந்து புக்லெட்டுன்னு சொல்லுவாங்களா, அப்படி வந்து பிரிண்ட் அவுட் போட்டுப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 8 பேஜஸில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. புக்லெட்டில் வரும்போது 2 பேப்பரில் அந்த ஒரு நாள் கண்டென்ட் வந்து முடிஞ்சிடும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நோட்ஸ் தான். இந்த மாதிரி முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்ப்பார். நான் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் எழுதிடுவார். அதாவது தண்டில் உணவை சேமிக்கிறது எதுன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு. இதுவும் எஸ்ஐயோட ப்ரீவியஸ் கொஷினா. அப்போது அது ரிலேட்டடாக எதெல்லாம் வேரில் சேமிக்கும், எதெல்லாம் தண்டில் சேமிக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இங்கே எழுதி வச்சிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை எழுதியிருப்பார். யாரெல்லாம் ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்களோ அவங்க வந்து இப்படி எடுத்துக்கலாம் நோட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து அந்த மாதிரி எடுக்கிறது செட் ஆகாமல் நோட் போட்டு எழுதுகிறாங்க. இங்கே பாருங்கள், நோட் போட்டு டெய்லி நான் வந்து ஒரு 10 to 15 minutes வீடியோ போடுறேன்னா நீங்கள் அதை கண்டென்ட் எழுதி முடிக்க 1 hour ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டால் போதும். சோடியம் கார்பனேட்டோட வணிக பெயர் என்னன்னு கேட்டிருப்பேனா, சலவை சோடா. நெக்ஸ்ட் இங்கே சமையல் சோடானா என்னது, காஸ்டிக் சோடானா என்னது, காஸ்டிக் பொட்டாஷ்னா என்னது, அப்படியே அது ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஷின் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இங்கே 11th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆசிட்னா என்னது, பேஸ்னா என்னதுன்னு நான் கான்செப்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது எங்கெல்லாம் கான்செப்ட் வேணும்னா 100% அங்கே நான் வந்து கான்செப்ட்டும் கொடுத்துருவேன். இது வந்து நீங்கள் சும்மா மக்க படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்காது இந்த கிளாஸ். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டும் புரிஞ்சு நீங்கள் இதை படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நோட்ஸ் இன்னொன்று பாருங்கள். இது வந்து 3 ஸ்டூடெண்ட் நோட்ஸ் காட்டுறேன். 3 பேருமே ஆக்சுவலாக நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. 3 பேருமே கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவாங்க. இது முன்னாடி ஒருத்தர் காமிச்சிருந்தேன்னா இவங்க வந்து பாருங்கள். இவங்களுக்கு பாருங்கள், மனித உடலில் எத்தனை ஜோடி விலா எலும்பு உள்ளது, 12, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 24, இதெல்லாம் சொல்லியிருப்பேன்னா இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஹிண்டாக எடுத்திருப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி கொஷின் ஆன்சராக எடுத்திருப்பாங்க.
சில பேர் அந்த பாயிண்ட்டை மட்டும் அப்படியே ஒன்லைனர் மாதிரி எடுத்துருவாங்க. அதாவது நான் கொஷினில் வந்து மனித உடலில் மிக சிறிய எலும்பு எதுன்னு கேட்டிருப்பேன். இவங்க வந்து மனித உடலில் மிக சிறிய எலும்பு அது வந்து அங்கவடின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் ஸ்டேப்பஸ்னு சொல்லுவோம். 2.8 மில்லிமீட்டரோட நீளம், அதோட நீளம் வந்து. சரிங்களா, இது ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இதுவும் பாக்ஸ் கொஷினில் தான் வரும். நெக்ஸ்ட்டு 3வது நோட்ஸ் பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஃபுல் கிளாஸை வந்து ஒரு பேஜ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இவரும் ஆக்சுவலாக டாப் மார்க் தான் எடுத்துகிட்ருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கே டாப் ரேங்க் தான் எடுத்துகிட்டும் இருக்காங்க. அதாவது இந்த நோட்டோட இந்த ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இங்கே நான் கட் பண்ணி இப்படி காமிச்சிருக்கேன். அதாவது ஆசிடில் 2 வகையான ஆசிட் இருக்குது. ஆசிட் பொதுவாகவே திரவமாக தான் இருக்கும். ஒன்று மட்டும் சாலிடாக இருக்கும், அதாவது திடமாக இருக்கும். அது என்னது பென்சாயிக் ஆசிட். இதெல்லாம் அந்த ஆசிட் பேஸில் இருக்கும் 8th. இதை நான் கொடுத்துருப்பேன். இது வந்து இப்படி எடுத்திருக்காரு. கிளாஸ் வந்து தமிழில் தான் இருக்கும், கொஷினும் தமிழில் தான் இருக்கும், ஆன்சரும். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க நோட்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் டிக்டேட் பண்ணுறது வந்து தமிழ்லையும் பண்ணிவேன், இங்கிலீஷ்லையும் பண்ணியிருப்பேன். சரிங்களா, இந்த 3 வகையில் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ பாருங்கள். இல்லை எனக்கு பிடிஎஃப் வச்சு தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படியே 10 minutes GKன்னு டைப் பண்ணாலே இந்த ஆப் தான் வரும். சரிங்களா, ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் சும்மா நீங்கள் நேமு, டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். அதை வந்து வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து இங்கே ஆல் கோர்சஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆல் கோர்சஸை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். சரிங்களா, இதில் பொது அறிவுன்னு காட்டு தான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் வந்து ஓவர் வியூவில் என்னெல்லாம் இருக்கும்னு நான் இங்கே வீடியோவில் என்ன சொல்கிறேன் அது ஃபுல்லாக இங்கே ஓவர் வியூவில் கீழே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே சைடில் கண்டென்ட்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டென்ட் வரும். கண்டென்ட்குள்ளே இப்படி தான் இருக்கும். கண்டென்ட்குள்ளே வந்து டெமோ வீடியோ இருக்கும். டெமோ வீடியோவில் வந்து நான் ஒரு 3 வீடியோ 3 PDF வந்து போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ எப்படி இருக்கும், PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு அதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். PDFயில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பண்ணும்போது உங்கள் ஃபோனுக்கு அது டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே வீடியோ பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு டெலகிராம் குரூப்னு இருக்கா, டெய்லி அப்டேட்ஸ். இதில் வந்து டெய்லி நான் கிளாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது இன்றைக்கி வந்து 8th ஹிஸ்ட்ரி பார்ட் 2 போட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவேன். அதில் அப்டேட் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்பை உள்ளே போயிட்டு அதை வந்து பார்த்துப்பாங்க. கீழே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் 2 ஃபைல்ஸ் போட்டிருக்கேன். பட் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன். 100% வந்து கரண்ட் அஃபேர்ஸும் முடிச்சு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 21 வீடியோ இருக்கும், 22 ஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th அப்புறம் அப்படியே கீழே தான் இதுவும் இருக்கும். நான் வந்து இதில் கட் பண்ணி காட்டுறேன். 7th வந்து 28 வீடியோஸ் 28 ஃபைல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8th வந்து 30 வீடியோஸ் 30 ஃபைல்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 6-7 பார்ட் வந்து வரும் கண்டிப்பாக. இதில் இப்போ நீங்கள் சும்மா இப்போ நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்னு 2ஆக பிரியும். இதில் நீங்கள் சோஷியல் சயின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஃபோல்டராக பிரியும். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ன்ட்டு. இதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி பாருங்கள், 12 வீடியோ 12 ஃபைல். அதாவது 12 வீடியோ, ஒரு வீடியோவும் 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கும். சிலது வந்து 20 நிமிஷம் போகும், ரேர் தான் அது. இந்த 12 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 7th ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ இந்த 7th ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், உள்ளே எப்படி காட்டும்னா ஃபஸ்ட்டு வீடியோவோட PDF இதெல்லாமே லாக் ஆகிருக்கு. ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணல, உங்களுக்கு சாம்பிள் காட்டுறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோ செகண்ட் PDF இருக்கும். இந்த மாதிரி தான் லைனாக போகும். இதில் தான் டோட்டலாக உங்களுக்கு வந்து 12 வீடியோஸ் இருக்கும். சரிங்களா, 7th ஹிஸ்ட்ரியில் ஒரு வீடியோலேருந்தும் இங்கேயே உங்களுக்கு காட்டும் பாருங்கள் 9 minutes 11 minutes. ஆனால் இந்த 11 minutesலேயே உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட் வேணுமோ எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு இப்போ சும்மா 6th உயிரியல் நான் காட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் PDF வந்து காட்டும். இதில் இந்த எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 6th உயிரியலில் 3 டேர்மும் சேர்த்து 7 லெசன்ஸ் இருக்குன்னு காட்டிடுவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வரும்போதோ FB, Instagram எல்லாத்துலையும் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியே நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். 8th ஹிஸ்ட்ரியில் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். 100% எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்கும். அதாவது கிளாஸ் எடுத்துருவேன் விட்டுருவேன் அப்படி இருக்காது. எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸும் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோர்ஸோட ப்ரைஸ் பார்ப்போம். கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1300 rupees. இந்த ஃபீஸ் வந்து 100% April 1, 2025 அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு வந்துடும். நான் வந்து ப்ரைஸை எந்த அளவுக்கு கம்மி பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்களோ அப்படி பிளான் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் வச்சுருக்கேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் கீழே கமெண்ட்லேயே போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லையா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இல்லை டவுட்ஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.